திமுக கூட்டணியில ஒரு புகைச்சல் ஏற்பட்டிருக்கு, விரைவில் அதை வெடிச்சு செதற போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதன் தொடர்ச்சியாக கூட்டணிக்குள்ள விரிசல் அப்படின்னு வரும்போது கூட்டணி கிடையாது, ஆட்சியும் கிடையாது அப்படின்ற அளவுக்கும் அவர் பேசியிருந்தாரு. ஆனா இப்போ பவள விழா பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களோட பங்கேற்றிருக்காங்க. குறிப்பா திருமாவளவன் பேசும்போது மூன்றாவது குழலாக, இரட்டை குழல் துப்பாக்கியோட மூன்றாவது குழலாக விசிக இருக்க போகுது அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கணிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கா? பொய்யாயிடுச்சோ அது? இல்லை, அதில் நிறைய பொருள் இருக்குது. அதில் இப்போ இரட்டை குழலோட மூன்றாவது குழலாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒன்லி கூட்டணி மட்டுமா இல்லை ஆட்சியில் பங்கா அப்படின்றதையும் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது நம்ம அதை எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி அது மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டுடுறோம், அவ்வளோதான். அதாவது அந்த ஓப்பன் ஆப்ஷனில் தானே அவரும் விட்டு பேசுகிறாரு. அது தனிப்பட்ட முறையில் அவருடைய இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ 2-3 தினத்துக்கு முன்னாடி இருந்த முரண்பாடுகளை பற்றி அதற்கு முடிவு சொல்கிற விஷயத்தை சொல்ல, அதை முரண்பாடை ஏற்படுத்தினவர்கள் மேலே நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி அவர் பொதுவாக விளக்கத்தை அவர் கொடுத்தார் இல்லையா? எது எப்படி ஆனாலும் திமுக கூட்டணி உறுதியாக தான் இருக்கும், 2026 சேர்ந்து தான் சந்திக்க போறோன்ற விளக்கத்தை கொடுத்திருக்காரு திருமாவளவன். இல்லை, அது விளக்கம் எல்லாருமே கொடுப்பாங்க. அது விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஆர் ராசா கேட்டது விளக்கத்தை மட்டும் கேட்கல, ஆர் ராசா கேட்டது நடவடிக்கை. அதுதான். அப்போது அது ஆர் ராசான்றது முதலமைச்சரின் குரல் தான், திமுகவின் தலைவரின் குரல் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம கூட்டணி செதஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல வரல. கூட்டணி 2019 அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குது. ஒரு வெற்றி கூட்டணியின் போது ஒரு ஓடுற குதிரை மேலே தான் எல்லாரும் பந்தயம் கட்டுவாங்க, அது இயற்கை. ஏன்னா கொள்கை கூட்டணியெல்லாம் எங்கேயுமே பெருசாக கிடையாது, எல்லாமே வெற்றிக்கான கூட்டணி மட்டும்தான். வெற்றி எந்த பக்கம் இருக்கும் அது ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு அந்த பக்கம் சாயிருந்தா. இந்த காலத்தில் கட்சிகள், முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட மொத்தமாக ஒரு கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பொது கொள்கையை வச்சுட்டு கூட்டணி வைப்பாங்க. மற்ற கொள்கையில் எல்லாமே வேறுபாடாக இருக்கும் அவங்களுக்குள்ள அப்படின்றது தான். அதனால் என்னென்னா, இந்த நேரத்தில் எப்படின்னா நம்ம கூட்டணி பிரிஞ்சிருன்றதுக்காக சொல்ல, பட் கூட்டணி பிரியறதுக்குள்ளேயே இல்லை கூட்டணிக்குள்ளே முரண்பாடு ஏற்பட இல்லை கூட்டணிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட தீவிரமான கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய காரணங்களெல்லாம் இருக்குதா அப்படின்றத நம்ம அடுக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, இந்த 3 வருடங்களில் தொடர்ச்சியாக அந்த காரணங்கள் பலப்பட்டுக்கிட்டு வருகிறதா அப்படின்றத பார்க்கணும். ஒரு பக்கம் வெற்றி, அது பலமாக இருக்குது, எல்லா பக்கம் தொடர் வெற்றி. இன்னொரு பக்கம் கூட்டணிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் அதுவும் பலமாயிட்டே வருகிறது அப்படின்னு முதல் கட்டம் எடுத்திங்கன்னா வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்திலே எத்தனையோ முறை பதிவு செய்தார். என்னை நீங்கள் ஓரங்கட்ட பார்க்குறீங்க, என்னை ஒரு சமூகத்தின் அடையாளமாக மட்டுமே என்னை குறிக்க வைக்க பார்க்குறீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல, இதெல்லாம் ஒருவேளை நான் இந்த சின்னத்தில் நின்றதால் தான் எனக்கு இந்த பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் அவர் கொண்டு வந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய இக்கட்டு என்னன்னா, கம்யூனிஸ்டுகள் போராட்ட களத்தில் தான் அவங்களுடைய அடையாளமே போராட்ட களம் தான், தொழிலாளர்களுக்காக அடையாளமே போராட்ட களம் தான். முரண்பாடுகள் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனால் அந்த முரண்பாடுகள் களைஞ்சது, முரண்பாடுகள் கிடையாது, நாங்கள் கூட்டணியாக தான் தேர்தலை சந்திக்க போறோம்னு அவர் உறுதி கொடுத்ததாகட்டும், அதற்கு அத்தாட்சியா இப்போ திமுகவுடைய பவள விழா பொதுக்கூட்டத்தில் அவர் மேடை ஏறி பேசியிருக்காரு. திரு ஸ்டாலின் ஆளுமையில சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேடை ஏறி பேச வைக்கிறோம், நம்ம சில விஷயங்களை நம்ம செய்வோம். அதை எப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் வந்த பிறகு கூட போய் பார்த்தாரு, பார்த்த பிறகு அவருடைய பேச்சு மாறுச்சு, திருமாவளவனுடைய பேச்சு. ஆனால் ஸ்டாலின் பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் திருமாவளவன் பேச்சு மாறுதுன்றது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம ஊடகத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கும் அது தெரியுதான். அதோட வீரியம் எப்படி மாறுச்சுன்றது நம்ம பார்த்தோம், இல்லைன்னு சொல்ல வரல. என்னன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் இல்லை 2 நாளைக்கு இல்லை, நான் என்ன சொல்கிறேன், முரண்பாடுகள் இருக்குதா இல்லையான்றதா சொல்கிறேன். நீங்கள் பேசுனதை சொன்னீங்கன்னா பேச்சு நம்ம விவாதம் பண்ண வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பேசதான் செய்வாங்க, அது நம்ம விவாதம் பண்ண. முரண்பாடுகள் இருக்குதா அப்படின்றது தான் விவாதம். முரண்பாடுகள் எக்ஸிஸ்டிங். இப்போ கே பாலகிருஷ்ணன் 2 நாள் முன்னாடி தான் என்கவுண்டர் விஷயத்தை பற்றி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இப்போ 2 நாள் முன்னாடி தான் ஒரே 13 மாதங்களில் 13 என்கவுண்டர் நடந்திருக்குது. அதுலேயும் விசித்திரமாக போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்க மேல என்கவுண்டர் நடந்திருக்கிறது. இல்ல, கூட்டணிக்கான தேர்தலை சந்திக்கிறதும் பொது பிரச்சனைகளுக்கு போராட்டம் பண்றது ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துட முடியுமா? ஒப்பிட்டு தான் பார்க்கணும், அதுதான் விஷயம். ஏன்னா இப்போ கம்யூனிஸ்டுகள் பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் அவருடைய இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு தேசிய அங்கீகாரமே இன்னைக்கு ரத்தாயிடுச்சு. காரணம் என்ன? அவருடைய போராட்டங்கள் வலுவிழந்து போனதால். இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் 2021 கதாநாயகன். அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்தினர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஏராளம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோவும் டிட்கோ ஜாக்கும் இன்றைக்கு போராட்டங்கள், தொடர்ந்து போராட்டங்கள், அதாவது சிந்துபாத் கதை மாதிரி போராட்டங்கள் 3 வருஷத்தில் நடந்துட்டு இருக்குது. ஆசிரியர்களுக்கும் சரி, அரசு ஊழியர்களுக்கும் சரி, பழைய பென்ஷன் திட்டம் இன்றைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்ற முடியல அப்படின்றது. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைகளுக்கான போராட்டம் அப்படின்றது வேற. நான் என்ன கேட்கிறேன்னா, எடப்பாடி கூற்று அந்த சொன்னதன்படி இப்ப இந்த பவள விழா பொதுக்கூட்டத்துல எல்லாம் ஒற்றுமையாக சந்திச்சிருக்காங்களே, மேடையில பேசியிருக்காங்களே, அப்ப அந்த கூற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா இல்ல ஒத்துக்கிறீங்களா? இல்ல முற்றுப்புள்ளி எப்படி வைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? நீங்க அதுதான் சொல்றேன். இப்ப இந்த மேடையில பேசிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பேச்சே கிடையாதா? அப்படி கிடையாது. அதாவது கருத்துக்கள் சொன்னா நம்ம முரண்னு சொல்றோம், ஆனா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பேசினா அதை எடுத்துக்க முடியாதா? அப்படி இல்ல, முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எல்லாரும் பேசுவாங்களே. இப்ப நீங்க எடப்பாடி பேச்சை எவ்வளவு நாள் விவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க? எடப்பாடி பிஜேபி கூட ஒட்டு இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் விவாதம் எவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்துச்சு. பிஜேபி நாங்கள் அடிமை இல்லைன்னு சொன்னாரு, ஆனால் எவ்வளவு நாள் நீங்கள் தான் அடிமை விவாதம். அப்போ என்னன்னா, தரவுகளின் அடிப்படையில் விவாதம் நடத்தும் போது இப்பவும் தரவுகளின் அடிப்படையில் நம்ம விவாதம் நடத்துறோம். தொடருதுன்றீங்க. நிச்சயமா. எப்படி சொல்றேன்னா, இருங்க நான் சொல்றேன். போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அதே ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் மருத்துவர்கள், செவிலியர்கள் உங்களுக்கு நிரந்தர பணியினாரு. இன்றைக்கு வரைக்கும் போராட்டம். துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், இது அத்தனை போராட்டத்துகளும் கம்யூனிஸ்டுகளுக்கு இக்கடான சூழ்நிலை என்னன்னா, தோழமை உணர்வோடு ஒரு பலவீனமான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது. இதைத்தான் திருமாவளவன் இந்த தடவை சொன்னார். செங்கல்பட்டுலையும் வீராணத்திலையும் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணங்கள், அதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த மரணங்கள், நான் போன பிறகு அந்த மக்கள் என்னை பார்த்து கேட்டதால் தான் வேற வழி இல்லாம நான் போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நிறைவேற்றலன்னு அதிமுக போராட்டமும் அறிவிச்சிருக்காங்க. அது வேற ஒரு டாபிக், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard